நான் ஜப்பானுக்கு போகிறோம்னு சொன்னப்போ ரொம்ப ஹைஃபையாக ஹாப்பினிங்காக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ஜப்பான் மக்கள் எவ்வளவு மாடர்னாக இருக்காங்களோ அவ்வளவு ட்ரெடிஷ்னலாகவும் இருக்காங்க. துடிப்பான நகரமான ஒசாக்கால இது என்னோட 3வது நாள். போன வாரம் பரபரப்பான கடைத்தெருக்களில் மூழ்கி உள்ளூர் உணவுகளை ருசிச்சு ஒசாக்கா கோட்டையின் பிரம்மாண்டத்தை பார்த்து வியந்தேன். ஆனா அதோட முடியல. ஒசாக்காவோட கதை ரொம்ப பெருசு. வாங்க படிக்கலாம். எண்ணங்கள் தேங்கி நிற்கும் போது கண்கள் புதுமையை தேடும். பார்வைக்கு பாதை புலப்படும் போது பயணங்கள் உருவாகும். அப்படி உருவாகும் பயணம் நமக்கு தீரா சிநேகத்தை தரும். கோட்டையை சுத்திட்டு கொஞ்சம் இளைப்பாறலாம்னு ஒசாக்காவோட முக்கிய வீதிகள் வழியா ஓடும் டொம்போரி ஆற்றுல ஒரு படகு சவாரி போனேன். ஒசாக்கால நிறைய கேனல்ஸ் இருக்கு. அந்த கேனல்ஸ்லாம் இந்த மாதிரி முக்கியமான தெருக்கள் நடுவில் தான் போகுமா. அதுல ஃபேமஸ் இந்த டான்புரி ரிவர் க்ரூஸ்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இங்க ஏறி வந்து உட்காந்துட்டேன். இப்போ நான் இந்த சிட்டியை 9 பிரிட்ஜஸ் தாண்டி சுத்தி பார்க்க போறேன். பாட்டு இசை கச்சேரின்னு அந்த பயணம் சுற்றுலா பயணிகளுக்காகவே இருந்துச்சு. இந்த சவாரியில முக்கிய இடம் ஓடும் மனிதனின் சிலை இருக்கும் இந்த சுவர் தான். இது இந்த இடத்துக்கு மட்டும் இல்ல, ஒசாக்காவின் அடையாளமும் கூட. ஒரு காலகட்டத்துல இந்த ஆற்றுல மக்கள் மூழ்கும் ஒரு விசித்திரமான பாரம்பரியம் இருந்துச்சாம். பின்னர் கட்சுரா ஃபுகுவாக்கா அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த பாரம்பரியத்தை ஒரு கொண்டாட்டமா தொடங்கி வச்சாரு. இப்போ இந்த தண்ணி தூய்மையா இல்ல. இத சுத்தம் செஞ்சு மீண்டும் மக்கள் நீராட வேலைகள் போய்கிட்டு இருக்கு. ஒசாக்கால 2025ல உலக கண்காட்சி நடக்க போறதால நகரமே தயாராகிக்கிட்டு இருந்துச்சு. இந்த டோம்போரி ஆறு அகலமா தான் இருந்திருக்கு. ஆனா 2013ல இருபுறமும் நடைபாதை வந்ததுக்கு அப்புறம் குறுகலாயிருச்சு. ஒசாக்கா தான் ஜப்பானோட 2nd லார்ஜஸ்ட் சிட்டி. இங்க ஒரு நேச்சுரல் ஹார்பரே இருக்கு. அதனாலேயே இது ஒரு வணிக நகரம். பலதரப்பட்ட மக்கள் இங்க வரதுனால இங்க எல்லா வகையான உணவும் கிடைக்குது. சிம்பிளா சொல்லணும்னா இங்க சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை. அதை பத்தி ஒரு கதை இருக்கு, நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். ஒசாக்கா மக்களுக்கு இன்னொரு பிடிச்ச பழக்கமும் இருக்கு. அதுதான் அண்டர் கிரவுண்ட் ஷாப்பிங். நீங்க நினைக்கிற மாதிரி சப்வே இல்ல, ரோட்டுக்கு கீழே வணிக வளாகமே இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். ஷின்சாய் பாஷி தெருவில் விற்கப்படும் எல்லாம் இங்கேயும் கிடைக்கும். ஆனா மேலே இருக்கிற மாதிரி கூட்டம் இங்க இல்ல. இந்த இடத்த வைட்டி உமைடான்னு சொல்லுவாங்க. ஒசாக்கால அண்டர் கிரவுண்டில் இந்த மாதிரி நிறைய கடைகள்லாம் இருக்குது. மக்கள் இங்கே வர்றவங்க அண்டர் கிரவுண்டில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தான் ஆசைப்படுறாங்க.
நானும் சப்வே மாதிரி ஏதோ இங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தாக்கா இங்கேயே லைட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இல்லைங்க. மேலே ரோடு போகுது, நான் கீழே நின்றுட்டு இருக்கேன். இங்கே தான் இந்த கடைகள்லாம் போட்டிருக்காங்க. இந்த கடைகளில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்ப்போம். ஆயிரத்தி 1963 திறக்கப்பட்ட இந்த கடை வீதி 2019 புதுப்பொலிவுடன் விரிவாக்கப்பட்டது. ஒசாகா ரயில் நிலையத்தையும் உமேடா ரயில் நிலையத்தையும் இணைக்கும் பாதையில் அமைந்திருக்கும் இந்த சுரங்க கடை வீதியில 190 கடைகள் இருக்கு. ஒசாகா மக்கள் மட்டும் இல்லாம ஜப்பான்ல பலர் ஒவ்வொரு ஆண்டும் அவங்களோட புது வருஷத்தை ஒசாகால இருக்கிற ஒரு இடத்துல இருந்து தான் ஆரம்பிப்பாங்களாம். ஸோ என்னோட 3வது நாளை நான் அங்கே இருந்து தான் தொடங்கினேன். ஜப்பான் ஃபுல்லாக நிறைய ஷின்டோ டெம்பிள்ஸ் இருக்கு. அப்படி இந்த ஷின்டோ ஷ்ரைன்ஸ்க்கெலாம் தலையகமாக இருக்கிறது இந்த சுமியோஷி தைஷா டெம்பிள். இது கிட்டத்தட்ட 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். என்னடா இந்த இடம் ரொம்ப எம்டியா இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நியூ இயர் அன்னைக்கு கிட்டத்தட்ட 2-3 லட்சம் பேர் இங்கே வருவாங்களாம். அவங்களோட தொடக்கம் இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும்னு எல்லாருமே நினைப்பாங்களாம். ஒசாகா நகரத்தோட மையத்தில் அமைந்திருக்கும் இந்த ஆலயம் ஜப்பானின் வளமான கலாச்சாரத்திற்கு ஒரு சான்றாக மட்டும் இல்லாம வரலாற்று மையமாகவும் இருக்கு. சுமியோஷி தைஷா 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஜப்பானில் உள்ள மற்ற ஷின்டோ ஆலயங்கள் மாதிரி இல்லாம ஷின்டோ மற்றும் புத்த கட்டிடக்கலைகள் ரெண்டும் ஒன்று சேர்ந்து சுமியோஷி சுகுரு பாணியில இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. நேர்கோடுகள் மற்றும் எளிய நேர்த்தியான கட்டமைப்பு காலவரம்பற்ற அழகின் உணர்வை வெளிப்படுத்துது. இந்த கோவிலோட முக்கிய அங்கம் இந்த பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜோட பேரு சொரிஹாஷி பிரிட்ஜ். இந்த சொரிஹாஷி பிரிட்ஜில் ஏறி இறங்கினா நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் கழிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் இந்த கோவிலோட ஐதீகம். நாற்பத்தெட்டு டிகிரி ஏற்றத்தை கொண்டிருக்கும் இந்த சிவப்பு சொரிஹாஷி பாலத்துக்கு கீழே இருக்கும் தண்ணியோட சேர்ந்து பார்க்கும்போது ஏதோ பெயிண்டிங் மாதிரி இருக்கு. இந்த ஆலயத்தோட துறவிகள்ல ஒருவர் எனக்காக அந்த இடத்தை சுத்தி காட்டினாரு. கொன்னிச்சிவா. கொன்னிச்சிவா. இந்த பிரிட்ஜை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? இந்த பாலத்துக்கு பேரு சுரிஹாஷி பாலம். இத டைகோபாஷி பாலம்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற இந்த பாலம் 400 வருஷத்துக்கு முன்னாடி டொயோட்டோமி ஹிடியோஷியோட மனைவிகள் ஒருத்தரான யோடோவால கட்டப்பட்டது. இந்த பாலம் ட்ரம் வடிவத்தில் இருக்கிறதுனால இத ட்ரம் பிரிட்ஜ்னு கூட சொல்லுவாங்க. உலகின் முதல் நாவலான த டேல் ஆஃப் ஜென்ஜியில கூட இந்த பாலத்தை பத்தி இந்த கோயிலை பத்தியும் சொல்லியிருக்காங்க. ஆரம்ப காலத்துல இந்த பாலத்துல வெறும் ஓட்டைகள் தான் இருந்துச்சான். அதில் ஏறி தான் இவங்க எல்லாம் வந்து அந்த பாலத்தை தாண்டி இருக்காங்க. பாலத்தை தாண்டும் போது நிறைய பேரோட செருப்புகள்லாம் வந்து கீழே இந்த தண்ணியில் விழுந்திருக்கான். அப்படிதான் சொல்றாங்க. இப்போதான் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அது வந்து அழகா வந்து இப்போ நம்ம அந்த படியில ஏறி போகலாம் அப்படிங்கிற மாதிரி. சரி வாங்க இப்போ நம்ம போய் கோயிலில் பார்க்கலாம். நான் கோவிலுக்கு போகணுங்கிற மூட்ல இங்க வரல. ஆனா ஏன் ஜப்பானியர்கள் தங்களோட புது ஆண்டை இங்க இருந்து தொடங்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்துச்சு.
இந்த கோவிலை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஒசாகா துறைமுகத்தின் பாதுகாப்புக்காக கட்டப்பட்டதுதான் சுமியோஷி டைஷா. இந்த கோயிலை கட்டினது எம்பரஸ் ஜிங்கு. எம்பரஸ் ஜிங்கு இந்த கோயிலை 3 கடல் தெய்வங்களுக்காக சமர்ப்பிச்சாங்க. கடலோட அடிமட்டத்தில் இருக்கிறவங்க, கடலோட நடுப்பகுதியில் இருக்கிறவங்க, கடலோட மேல் பகுதியில் இருக்கிறவங்க, இவங்க 3 பேருக்கும் 3 சன்னதிகளை இங்க கட்டினாங்க. இங்க இருக்கிற 4வது சன்னதி எம்பரஸ் ஜிங்குவோடது. இங்க இந்த கோவில்ல சிலைகள் கிடையாது. இந்த ஒயிட் ஸ்கிரீன் பார்த்தோம் இல்லையா, அதுதான் வச்சு அவங்க வழிபடுறாங்க. இந்த கட்டடக்கலைகளை பத்தி சொல்றீங்களா? இந்த கட்டடக்கலையை சுமியோஷி ஜுகுரின்னு சொல்லுவாங்க. இது பண்டைய ஜப்பானிய கட்டுமான கலையை காட்டுது. புத்திசமோ மேற்கத்திய கலாச்சாரங்களோ வரத்துக்கு முன்னாடியே கடைபிடிக்கப்பட்ட ஒரு கட்டிடக்கலை. எல்லாமே நேராக தான் இருக்குமே தவிர்த்து எதையுமே வளைவுகளை நீங்க பார்க்க முடியாது. சுமியோஷி டைஷால இருக்கிற இந்த 4 கட்டிடங்களும் தேசிய பொக்கிஷமா பார்க்கப்படுது. சுமியோஷி டைஷால இருக்கிற 4 சன்னதிகளோட மேல்கூரை ரொம்ப முக்கியமானது. இந்த மேல்கூரையில இருக்கும் மரக்கட்டைகள் எக்ஸ் வடிவத்தில் இருக்கும். அந்த கட்டைகளோட நுனிகள் செங்குத்தா வெட்டப்பட்டிருந்ததுன்னா அது ஆண் தெய்வத்தை குறிக்குது. அதே கிடைமட்டமாக வெட்டப்பட்டிருந்தா அது பெண் கடவுளை குறிக்குது. அவர் எனக்கு ஒவ்வொரு இடமா காட்டினாரு. அவர் சொல்லும் போதே ஜப்பானியர்களோட பல வினோதமான பழக்கங்கள் என்ன ஆச்சரியப்படுத்துச்சு. பூனைக்கு கூட இங்க ஷ்ரைன்ஸ் இருக்கு. நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா மணிக்கினைக்கோ, அதுவும் இங்க இருக்கு. அதை தவிர்த்து வேற என்னெல்லாம் ஷ்ரைன்ஸ் இங்க இருக்கு? இந்த சுமியோஷி டைஷால மொத்தம் 30 சன்னதிகள் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித அதிர்ஷ்டத்துக்காக. நல்ல தொழில், குடும்ப சந்தோஷம், திருமணம், குழந்தை பாக்கியம்னு நிறைய இருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணு பூனைகள் சன்னதி. இந்த ஆலயத்தோட முக்கிய பகுதியே கோஷோகோசன் தான். ஒருத்தர் வாழ்க்கைக்கு தேவை உடல் வலிமை, புத்திசாலித்தனம், நிதி வலிமை, அதிர்ஷ்டம் மற்றும் நீண்ட ஆயுள். இத 5 ஃபிளாஷ் பவர்னு சின்ன சின்ன கூழாங்கல்ல தனித்தனியா எழுதி வச்சிருக்காங்க. புது வருஷத்தோட தொடக்கத்துல இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த சீடர் மரத்துக்கு கீழே இருக்கும் சின்ன சின்ன கூழாங்கல்ல இருக்கிற 5 ஃபிளாஷ் பவர்ங்கிற எழுத்துக்களை தேடி எடுத்து நம்ம பையில வச்சுக்கிட்டோம்னா அந்த வருஷம் நமக்கு நல்லதா இருக்கும்னு சொல்றாங்க. இதுக்காக தான் புத்தாண்டின் முதல் நாள்ல மட்டும் இந்த ஆலயத்துக்கு 2 மில்லியன் மக்கள் வராங்களாம். பண்டைய தமிழ் வழக்கங்கள் மாதிரி இன்னும் தேவனடியார்கள் இங்க இருக்காங்களாம். அப்படி ஒருத்தரை நாங்க பார்த்தேன். தலையில அன்னப்பறவை கிரீடம் அணிந்திருக்கும் இவங்களை பார்த்தா அதிர்ஷ்டம் அடிக்குமா? பாப்போம் இன்னைக்கு எனக்கு என்ன அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு. What place is this? நம்ம இப்ப எங்க போறோம்? Yeah, this is Yoshimoto Kogyo. Uh-huh. This is like the biggest comedy company in Japan. So we will see live comedy. Is it? Oh, I'm so excited. Come, let's go. Yes. Come. ஜப்பானில் நகைச்சுவை மையம்னா அது ஒசாகா தான். துடிப்பும் கலகலப்பும் நிறைந்த ஒசாகா தான் ஜப்பானின் பொழுதுபோக்கு நிலப்பரப்பை வடிவமைத்த நகைச்சுவை கலைஞர்களின் பிறப்பிடம். ஒசாகால நகைச்சுவை கலைஞர்களை பார்க்க நிறைய அரங்கங்கள் இருக்கு. இதுல நான் போனது யோஷிமோட்டோ மன்சாய் தியேட்டர். யோஷிமோட்டோ கோகியோ ஜப்பானின் மிகப்பெரிய பொழுதுபோக்கு நிறுவனம். இவங்க 1 நூற்றாண்டுக்கும் மேலாக நகைச்சுவை கலைஞர்களை ஊக்குவிச்சுக்கிட்டு வராங்க. தினமும் மாலையில 2 காட்சிகள் நடக்குது. உள்ள அந்த அரங்கம் LED விளக்குகளோட துடிதுடிப்பா இருந்துச்சு.
அரங்கம் நிறைந்த கூட்டம் இல்லாட்டியும் நிறைய பேர் வேலை முடிஞ்சு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக இங்க வந்திருக்காங்க. ஜப்பானிய ஸ்டாண்ட் அப் காமெடியின் பாரம்பரிய வடிவமான மன்சாய்க்கு ஒசாகா பேர் போனது. இருவர் ஜோடி சேர்ந்து வேகமாக நகைச்சுவையோடு உரையாடுவதை மன்சாய்னு சொல்லுவாங்க. அந்த 1 மணி நேர காட்சியில பாரம்பரிய மன்சாய் இரட்டையர்கள், நவீன ஸ்டாண்ட் அப் நகைச்சுவை நடிகர்கள் மற்றும் ஸ்லாப்ஸ்டிக் நகைச்சுவைன்னு பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொடுத்திருந்தாங்க. அவங்க பேசுறது புரியாட்டியும் அவங்க உடல் மொழியை வச்சு அவங்க நகைச்சுவையை என்னால உணர முடிஞ்சது. நகைச்சுவை நடிகர்கள் ஒருவருக்கொருவர் ஸ்பேஸ் கொடுத்து டைமிங்ல காமெடி பண்றதை நேர்ல பார்க்க புது அனுபவமா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அவங்களோட பேச பேக் ஸ்டேஜ் போயிருந்தேன். ஒவ்வொருவருக்குள்ளேயும் பல திறமைகள் இருந்துச்சு. உங்க பேர் என்ன? 清川祐二です。ஸோ நீங்க குரல்ல மாத்தி மாத்தி பேசுறீங்களே, எது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான குரல்?ハーモニカを口の中で吹くのが。அந்த ஹார்மோனியை உள்ளுக்கு வச்சுட்டு பேசுனீங்களே, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? வலிக்கலையா? What is he going to do now? He's gonna play the harmonica while he's gonna be cutting something in shape. Oh, okay, let's do it.亀田光輝 Oh, it's a famous ボクサー boxer. நான் ஏதோ பட்டர்ஃப்ளை தான் வெட்டுறாருன்னு நினைச்சேன். இங்க ஒரு உருவமே வந்திருக்கு. யுகோ, இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, இப்போ இவங்கெல்லாம் வந்து வென்ட்ரிகுலரிசமும் ஸ்டாண்ட் அப் காமெடியும் பண்ணாங்க. ஸோ இதை தவிர்த்து வேற ஏதாவது இருக்கா? それ以外にもこちらに ஹாய் ஹாய், 方が ஹலோ. Yeah. I'm Rhythm Star. ஓ, ரிதம் ஸ்டார். என்ன பண்ணுவீங்க? He can lie with a bit rhythm. ஓ, ஓகே. Yes. எங்க காட்டுங்க பாப்போம். 嘘つくで嘘つくでめっちゃ嘘つくで キャメロン・ディアスと双子ですキャメロン・ディアスと I'm 双 twin 子です嘘つくで嘘つくでめっちゃ嘘つくで1000ドルまでなら捨てれる1000ドルまでなら捨てれる嘘つくで嘘つくでめっちゃ嘘つくで நீங்க என்ன செஞ்சு காட்ட போறீங்க எங்களுக்காக? I can imitate some animes. அனிமே. ஓகே, கேன். これは勇敢なる海の戦士キャプテンウソップルフィルフィ Great. ルフィシンガポール最高 ஐயோ. 大好きだよ ஜப்பான் மொழியில சைக்கோனா சிறப்புன்னு அர்த்தமா. அதான் அவர் சிங்கப்பூர் சைக்கோன்னு சொல்றாரு. என்னோட ஜப்பான் பயணத்துல நான் இன்னைக்கு தான் நிறைய சிரிச்சேன். யுகோ, என்னை நீங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். You're welcome. ஒசாகா வந்துட்டு யூனிவர்சல் ஸ்டூடியோ போலனா எப்படி? அதனால தான் என்னோட டீம் கிட்ட சொல்லி யூனிவர்சல் ஸ்டூடியோ போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணேன். ஆனால் அதெல்லாம் உங்ககிட்ட காட்டி வைத்திருச்ச வாங்கிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் விளாண்டிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய அழகான ஜெயன் வீல். இதுதான் அந்த டெம்போசான் ஃபெரி வீல். ஜப்பான் முழுதும் எல்லா முக்கிய நகரங்களிலும் நான் பார்த்த ஒரு விஷயம் ஃபேரி வீல்ஸ். செப்போரோ, டோக்கியோ, யோகோஹாமா, நகோயா, ஒசாகான்னு எல்லா நகரங்களிலும் ஃபேரி வீல்ஸ் இருந்துச்சு. அப்படி என்ன மோகம் ஜப்பானியர்களுக்கு இந்த ஃபேரி வீல்ஸ் மேல? லைட்ஸ்லாம் போட்டு எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த ஃபேரி வீல்? பொதுவாக ஃபேரி வீல்னா அதுக்கு மேலே ஏறி சிட்டியை சுற்றி பார்க்கறதுக்காக தான் இருக்கும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஐஃபில் டவரை விட பெருசாக ஏதாவது கட்டணும்னு முதலாக அமெரிக்கர்களால் கட்டப்பட்டது தான் ஃபேரி வீல். 1893ல் கேல் ஃபேரிஸ் ஜூனியர் என்பவரால் உருவாக்கப்பட்ட ஃபேரி வீல்ஸ் ஜப்பான் மட்டுமல்லாம பல நாடுகளில் நவீனத்துவம் மற்றும் முன்னேற்றத்தின் சின்னமாக பார்க்கப்படுது. என்னடா திடீர்னு நான் ஃபேரி வீலை பற்றி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? ஏஷியாலே முதல்ல ஃபேரி வீல் கட்டினது ஜப்பான். பொதுவாக எல்லா நாடுகள்லையும் டூரிஸ்டை இழுக்கிறதுக்காக எக்ஸ்போ நடத்துவாங்க.
அந்த மாதிரி 1985ல முதல்ல டூரிஸ்ட் இழுக்கிறதுக்காக எக்ஸ்போ நடத்தி ஃபேரி வீலை கட்டினது ஜப்பான். ஜப்பானில் உள்ள நகர்ப்புற திட்டமிடுபவர்கள் மற்றும் கட்டிடக் கலைஞர்கள் பெரும்பாலும் ஃபேரி வீல்ஸை நகர வடிவமைப்புகளில் மைய புள்ளியாக இணைக்கிறாங்க. 1893ல் ஐஃபில் கோபுரத்திற்கு போட்டியாக கட்டப்பட்ட இந்த பொறியியல் அற்புதம் இன்று உலகம் முழுதும் இருக்கு. அதில் 15 ஃபேரி வீல்ஸ் ஜப்பானில் தான் இருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சிங்கப்பூர் ஃப்ளையர் தான் உலகின் 2வது உயரமான ஃப்ளையர். ஒசாகாவோட உணவு, கலாச்சாரம், தொழில்நுட்பத்தை பார்த்தோம். ஒசாகா மக்கள் எதையும் கலைநயத்தோட செய்வாங்க. எப்படி நம்ம தேக்கா, அரப் ஸ்ட்ரீட் செவரெல்லாம் வண்ணமாக இருக்கோ அதே மாதிரி இங்கே ஒசாகா பக்கத்தில் ஒரு சின்ன இடம் இருக்கு. அதோட பேர் கிட்டககாயா. இந்த இடத்தோட முக்கால்வாசி செவுத்துல இந்த மக்களோட வாழ்வியலை நகைச்சுவை உணர்வோட வரைஞ்சி வச்சிருப்பாங்களாம். ஒசாகாவை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அதை நான் பார்க்க போனேன். யுகோ, இதெல்லாம் என்னது இந்த மாதிரி ஆர்ட்லாம் வரைஞ்சி வச்சிருக்காங்க? நீங்கள் இங்கே பார்க்குற இந்த இடம் முன்னாடி தொழிற்சாலையாக தான் இருந்திருக்கு. அந்த தொழிற்சாலை மூடினதுக்கப்புறம் இங்கே ஒன்றும் இல்லை. அப்போது இங்கே வந்த ஒரு ஓவியர் இந்த இடத்தை ஓவியங்களாக நிரப்பலாம்னு யோசித்தார். அதுக்கப்புறம் 2004ல் கிட்டத்தட்ட 36 மணி நேரம் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இந்த இடத்துல ஓவியங்கள் வரையலான்னு முடிவெடுத்தாங்க. சுவர் ஓவியங்கள் மற்றும் கலை படைப்புகளுடன் இருக்கிற இந்த டவுனை டவுன் ஆஃப் ஆர்ட்னு குறிப்பிடுவாங்க. சுமார் 40 சுவர் ஓவியங்கள் இங்க இருக்கு. இந்த நகரத்துல நூற்றுக்கணக்கான ஓவியர்கள் இருக்காங்க. அப்படின்னா யுகோ, கிட்டககாயால இந்த இடத்துல மட்டும்தான் இந்த வால் ஆர்ட் இருக்குமா, இல்ல ஹோல் ஆஃப் கிட்டககாயிலுமே இந்த வால் ஆர்ட் இருக்கா? இல்லை, கிட்டககாயா முழுவதும் இப்படி ஓவியங்கள் இருக்கு. ஆல் ஓவர் தி பிளேஸ் இன் கிட்டககாயா. யார் இதெல்லாம் வரையறா? இதை ஜப்பானியர்கள், வெளிநாட்டவர்கள், உள்ளூர் கலைஞர்கள் எல்லாரும் வரைஞ்சிருக்காங்க. கிட்டககாயால இருக்கிற பல கலைஞர்கள் மற்றும் ஸ்டூடியோக்கள் உள்ளூர் மற்றும் பார்வையாளர்களுக்காக ஆக்கப்பூர்வமான பட்டறைகளை வழங்குறாங்க. இதுல பாரம்பரிய ஜப்பானிய கைவினைப் பொருட்கள் முதல் சமகால கலைநுட்பங்கள் வரை பல்வேறு கலை வடிவங்களை சொல்லித்தராங்க. இங்க பாத்தீங்களா, நான் இந்த இடத்த பார்த்த வரைக்கும் இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவா தான் தெரியுது. ஸோ மக்கள் அவங்களோட லைஃப் ஸ்டைலில் தான் இந்த மாதிரி பெயிண்டிங்காக வரைஞ்சிருக்காங்க. இது உதாரணத்துக்கு இப்போ ஒரு பையன் வந்து நம்ம டாய் காரெல்லாம் வச்சு விளாடுவான் தெரியுமா, அந்த மாதிரி கான்செப்டில் தான் இப்படி ஒருத்தர் ஒரிஜினல் காரில் எதை சூஸ் பண்ணி விளாடுறதுங்கிற மாதிரி தான் இதை வரைஞ்சிருக்காங்க. எவ்வளோ யூனிக்காக இருக்குல்ல? எனக்கு பிடிச்ச மாரியோ அவரு அந்த கிரீன் டியூப்ல வழியா இப்படி ஜம்ப் பண்ணி அதுக்கப்புறம் இங்க வந்து இப்படி நிக்கிறாரு. தொழில்துறை மாவட்டமாக இருந்து பின் நொடுங்கி போயிருந்த நிலையில இந்த கலை மற்றும் சுவரோவிய கலாச்சாரம் இவங்களுக்கு புதிய வாழ்க்கையை சுவாசிக்க தந்தது. கிட்டககாயா சுவரோவியங்கள்ல மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் அதன் பன்முகத்தன்மை. இந்த மாதிரி வால் ஆர்ட்ஸை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். மலேசியா, தாய்லாந்து, ஏன் சிங்கப்பூரில் கூட இருக்குது. ஏஷியா முழுவதும் இந்த மாதிரி வால் ஆர்ட்ஸ் நிறைய இடத்துல பார்க்கலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. அந்த இடத்த நல்லா சுற்றி பார்த்ததுல கிட்டககாயா சுவர் கலை என்பது படைப்பாற்றல் மட்டுமின்றி சமூகம் மற்றும் கலாச்சாரத்தின் கொண்டாட்டம்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஜப்பான்ல பரவலா மரத்தாலான பொருட்களை தான் பயன்படுத்துறாங்க. பலகையிலிருந்து கதவுகள், கோவில்கள்னு தச்சு கலையிலேயே பல புதிய தொழில்நுட்ப முன்னேற்றங்களை ஜப்பான் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்க ஒசாகால இருந்து கோபேவை நோக்கி நான் கிளம்பினேன்.
கோபே ஒசாகா பக்கத்தில் தான் இருக்கு. ஒரு 45 நிமிஷ பிரயாணம் தான். இதுவும் ஒரு துறைமுக நகரம் தான். கோபேனா உலகத்துக்கே தெரிஞ்சது பீஃப். ஏன்னா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பீஃப் கோபேலிருந்து தான் வருது. இந்த நகரத்தை பற்றி பேச நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி நாம தச்சு வேலைகளை பற்றி தெரிஞ்சுக்க ஜப்பானோட மிகப்பெரிய மரப்பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் ஒன்றான டக்கேனாக்கா கார்பென்ட்ரிக்கு போனேன். ஜப்பான் வந்து டெக்னாலஜியில் மட்டும் இல்லை, மற்ற எல்லா விஷயங்களிலுமே நம்பர் 1 இருப்பாங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒன்று தான் இந்த தச்சு. அந்த காலத்தில் மரங்களை யூஸ் பண்ணி தான் கட்டிடங்கள் எல்லாம் கட்டியிருக்காங்க. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் எல்லாமே கான்க்ரீட், சிமெண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் தச்சு வேலைக்கு யூஸ் பண்ண எல்லா டூல்ஸையுமே கலெக்ட் பண்ணி இங்கே காட்சிக்கு வச்சுருக்காங்க. ஜப்பானியர்களோட தச்சுக்கலை ஜென் புத்திசம், ஷின்டோயிசம்னு அவங்களோட கலாச்சாரத்தோட சார்ந்திருக்கு. அதனால தான் இந்த இடம் கூட நேச்சரோட ஒன்றிணைந்து இருக்கு. இந்த தனித்துவமான அருங்காட்சியகம் ஜப்பானிய மரவேலையின் பரிமாண வளர்ச்சியை நம்ம கண் முன்னாடி கொண்டு வருது. நீங்க மரவேலை செய்யும் ஆர்வலராக இருந்தாலும் சரி, வரலாற்று ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி, அல்லது புதுமையை விரும்புவர்களாக இருந்தாலும் சரி, இந்த அருங்காட்சியகம் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். ஆரம்பத்திலேயே நாட்டின் கட்டிடக்கலை பாரம்பரியத்தை வடிவமைத்த கருவிகளை காட்சிப்படுத்தியிருந்தாங்க. மரக்கட்டைகள், மரப்பலகைகள், உளிகள் மற்றும் சுத்தியல்களை வரிசையா அடுக்கி வச்சிருந்தாங்க. ஜப்பான்ல நிறைய கிடைக்கக்கூடிய மரம் வந்து காஷிவோ. ஆனால் அந்த மரத்தை கட்டட வேலைகளுக்கு பயன்படுத்த முடியாது. அதனால தான் அவங்க பிளேன் பாடி அப்படிங்கிற ஒரு டூலுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இதுதான் நான் சொன்னேன் காஷிவோக்கால் செய்யப்பட்ட டூல். இந்த மரப்பக்கம் தான் வந்து கனாடாயின்னு சொல்லுவாங்க, இந்த பிளேட் பக்கம் கானாமின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு தான் மரங்களை ஸ்மூத்தாக ஷேவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டூல்ஸ் இங்கே நிறையவே இருக்குது. இந்த அருங்காட்சியகத்தோட சிறப்பம்சங்கள்ல ஒன்று டைக்கு மற்றும் அவங்க பயன்படுத்தின கருவிகள் பற்றிய கண்காட்சி. தச்சர்களில் தலை சிறந்தவங்களை டைக்குன்னு கூப்பிடுவாங்க. அந்த காலத்தில் கற்களை யூஸ் பண்ணி தான் கோடாரியை தயாரிச்சிருக்காங்க. அந்த கோடாரியை வச்சு தான் இந்த மரங்களெல்லாம் வெட்டியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அந்த கோடாரி. ஸோ இந்த கற்களால் தயாரிக்கப்பட்ட கோடாரியை வச்சு தான் இந்த மாதிரி வீட்டை அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க. ஆரம்பத்தில் கற்களை வச்சு மரத்தை வெட்ட ரொம்ப நேரம் ஆச்சு. பின்னாடி இரும்பு கிடைச்ச உடனே அவங்களால நிறைய மரங்களை வெட்ட முடிஞ்சுது. ஸோ இந்த அயன் ஆக்ஸை வச்சு தான் அவங்க வீட்டை செதுக்கி இந்த மாதிரி வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீடை எதுக்காக அவங்க டாலஸாக கட்டியிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் எலித்தொல்லைகள் அதிகமாக இருந்துச்சான். அதனால தான் இதை கொஞ்சம் ஏற்றி கட்டியிருக்காங்க. அதுக்கும் இந்த மர வேலைகளுக்கும் சம்மந்தம் இல்லை. ஜப்பானின் சில பிரதான கட்டமைப்புகளை உருவாக்க இந்த கலைஞர்கள் எளிமையான மற்றும் பயனுள்ள கருவிகளை எப்படி பயன்படுத்தினாங்க என்பதை நம்ம இங்க பார்க்கலாம். ஜப்பானியர்களுடைய தச்சுக்கலையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது இந்த ரம்பம். இந்த ரம்பம் சீனாவிலேருந்து வந்திருக்கு. தடித்தடியாக இருந்த மரங்களெல்லாம் மெல்லிசாக வெட்டுறதுக்கு இது உதவிச்சு. இங்கே வந்து 3 விதமான மரங்கள் இருக்குது. ஜெர்மன், சைனீஸ் அண்ட் ஜப்பனீஸ். ஜெர்மனும் சைனீஸும் அந்த மரங்கள் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் போய் தான் அது வந்து ஸ்மூதன் ஆகுது. ஆனால் ஜாப்பனீஸ் மரம் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிறனால ஒன் வே பண்ணாலே அது ஸ்மூதன் ஆயிடுது. சாதாரணமான மர வேலைகள்ல இருந்து நவீன வடிவங்கள் கொண்ட மர வேலைகள் வரைக்கும் எப்படி செஞ்சாங்கன்னு காட்டியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்லாக்கிங் மெத்தட்ஸாக காட்டியிருக்காங்க. நிறைய வித்தியாசமான இன்டர்லாக்கிங் மெத்தட்ஸ். இங்கே பாருங்களேன், இது ஒரு டைப். அதுக்கப்புறம் இது அந்த காலத்தில் கதவுகள்லாம் லாக் பண்ணுவாங்களே அந்த மாதிரியான ஒரு மெத்தட்.
இது இதை விட யூனிக்காக இங்கே ஒன்று இருக்குது. நம்மளாம் நினைப்போம் இப்படி திறக்கலாம் அப்படின்னு, ஆனால் அதை அப்படி திறக்கிறது இல்லை. இதை இப்படி லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இதோட சிஸ்டமே வந்து வேறு மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு கட்டிடத்துக்கு தேவையான வித்தியாசமான இன்டர்லாக்கிங் சிஸ்டமை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் மரத்தால் செய்யப்பட்ட த ஓல்டஸ்ட் ஸ்டாண்டிங் ஷ்ரைன் இன் த வேர்ல்ட். இது இன்னமும் நாரால இருக்குது. இதை முழுக்க இன்டர்லாக் சிஸ்டம் மெத்தடை வச்சு தான் செஞ்சுருக்காங்க. இதில் ஒரு நெல் கூட இல்லை. ஒரு பாரம்பரிய ஜப்பானிய வீட்டை லிவிங் சைஸில் மாதிரிக்கு வச்சுருந்தாங்க. ஓலைக்கூரை, மூங்கில் சுவர்கள், மரவாசல் மற்றும் டட்டாமி தரைன்னு முழுதும் மரத்தால் கட்டப்பட்டிருந்தது. இது க்ளூ போட்டு ஒட்டுனதோ இல்லை செதுக்குனதோ கிடையாது. இதை ஹேண்ட் ஒர்க்கால் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த கண்காட்சியில் நடக்கும்போது காலப்போக்கில் பின்னோக்கி போய் பண்டைய ஜப்பானோட அன்றாட வாழ்க்கை மற்றும் கைவினை திறனை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. வல்லவனுக்கு தடை கற்கள் தான் படிக்கற்களாகும்னு சொல்லுவாங்க. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அது 100க்கு 100 உண்மை. கோபே துறைமுகத்தை நோக்கி போய்கிட்டு இருந்த என்னோட பயணத்துல வழியில ஒரு சுரங்கத்தை பார்த்தேன். அது ஒரு பாழடைஞ்ச சுரங்கம். பொதுவா ஒரு ஊர் ஆத்தங்கரையில் இருக்கும், இல்லை ஆத்தோட மேலே இருக்கும். ஆனால் இந்த ஊர் ஆற்றுக்கு கீழே இருந்திருக்கு. இதனால மக்கள் அதை கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. 1901 கோபே நகரில் இந்த டனலை கட்டியிருக்காங்க. அந்த டைமில் மெஷின்ஸ் எதுவுமே கிடையாது. இது முழுக்க மனிதர்களோட கைப்பட கட்டினது. வாசல்ல ஒரு பெரியவர் மட்டும் நின்றுட்டு இருந்தாரு. அவர்கிட்ட அனுமதி கேட்டு உள்ள போனேன். உள்ள போக போக குளிர் கூடிக்கிட்டே போச்சு. பயங்கர குளிராக இருக்கு. ஓகே, இந்த டனலோட பேர் மினாட்டோகாவா ஜுய்டோ. இந்த டனலை இப்போ பார்க்குற மாதிரி காங்க்ரீட்டில் கட்டினதில்லை. இது ஆரம்பத்தில் கற்களாலேயும் மரங்களாலேயும் தான் கட்டியிருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த டனல் இவ்வளோ பெருசு கிடையாது. ஒரு ஆள் போகிறதுக்கான உயரமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக டிக் பண்ணி இதை இவ்வளோ பெருசாக்கியிருக்காங்க. இன்னைக்கு யாரும் கவனிக்காத சுரங்கமா இருக்கும் இது. ஒரு காலத்துல இந்த நகரத்து மக்கள் வாழவும் காரணமா இருந்திருக்கு, அவங்க அழிவுக்கும் காரணமா இருந்திருக்கு. அந்த பாதிப்பு எதனால நடந்துச்சு தெரியுமா? வாங்க. இப்போ நீங்க பார்க்குற இந்த ஸ்ட்ரக்சர் தான் ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்கு. இப்போ இந்த கற்கள் பாறைகள்லாம் பார்க்குறீங்கல்ல, இது அதுக்கப்புறம் அந்த வுடன், அதுக்கு மேலே இந்த கற்கள் எல்லாம் அடுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்ரி 1 மீட்டருக்கு நடுவில் ஒரு ஆர்ச் வச்சு அதுக்கு மேலே தான் இந்த கற்களை அடுக்கியிருக்காங்க. அந்த கற்கள் இறுகினதுக்கப்புறம் அந்த வுடனை எடுத்துட்டாங்க. அதுக்கான தடயங்கள் தான் அங்கே இருக்குது. அந்த பெரியவர் இந்த சுரங்கம் எந்த மாதிரி சூழ்நிலையில் கட்டப்பட்டதுன்னோ அதுக்கு அந்த காலத்திலேயே பின்பற்றின வழிமுறைகளையும் எடுத்து சொன்னார். இந்த டனலோட மொத்த நீளம் 600 மீட்டர். 1995 இந்த டனல் மொத்தமாக சேதமடைஞ்சிருச்சு. அதனால ஏற்பட்ட வெள்ளத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அதனால இதுக்கு பேரலாக பக்கத்துலேயே இன்னொரு டனலை கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 123 வருஷங்களுக்கு முன்னாடியே பல நவீன யுக்திகளை கையாண்டிருக்கும் ஜப்பானியர்களால ஆற்றுக்காக கட்டப்பட்ட முதல் சுரங்கம் இது. இது கட்டப்பட்ட நேரத்தில் உலகத்தின் மிகப்பெரிய ஆற்று சுரங்கம் இதுவாக தான் இருந்துச்சு.
4.5 மில்லியன் கற்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கும் இந்த சுரங்கத்தை இயந்திரங்கள் எதுவும் இல்லாம முற்றிலும் கைகளால் ஒன்று மேல ஒன்று அடுக்கி கட்டியிருக்காங்க. இப்போ இதுக்கு பக்கத்திலேயே ஆறு போக இன்னொரு சுரங்கம் கட்டினதுனால இது பயன்பாட்டில் இல்லை. ஆனாலும் அவசர காலகட்டத்தில் சேமிப்பு கிடங்கா இதை பயன்படுத்துறாங்க. அழகான இளவெயில் நேரம். கோபே கடற்கரை ஓரமா ஒரு போட் ரைட் போலான்னு கிளம்பினேன். ஆயிரத்தி 868 நிறுவப்பட்ட கோபே துறைமுகம் ஜப்பானோட ஆக பழமையான துறைமுகங்கள்ல ஒன்று. கோபே நகரம் ஜப்பானோட மிக முக்கியமான ஒரு துறைமுக நகரம். இங்க நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம சிங்கப்பூர்ல வீட்டில் உட்காந்து கராோகே பாடுவோமே, அதை கூட இவங்க தாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. கோபையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த க்ரூஸில் ஏறினா போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த க்ரூஸில் ஏறிட்டேன். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கோபே பீஃப்க்கு எவ்வளவு பிரபலமோ அந்த அளவுக்கு சாக்கேக்கும் பிரபலம். உயர்தர சாக்கையை தயாரிக்க நாடானு ஒரு மாவட்டமே இருக்கு. அந்த போர்டில் என்னோட நிறைய சுற்றுலா பயணிகளும் இருந்தாங்க. இப்போ நீங்க ரைட்ல பார்க்கிறது தான் கோபே ஏர்போர்ட். இந்த கோபே ஏர்போர்ட் கடலுக்கு பக்கத்திலே இருக்கிறனால ஃப்ளைட் வரும்போது இந்த க்ரூஸ்ல இருந்து பார்க்கும்போது பக்கத்திலேயே தெரியுமா. அங்க ஒரு ஃப்ளைட் வருது, இருங்க. கோபேல ஷிப் பில்டிங் ஒரு முக்கியமான தொழில். மேற்கத்திய நாடுகள்ல இருந்து இங்க வர்த்தகத்துக்காக வந்தாங்க. அதனாலேயே கோபே ஜாப்பனீஸ் கல்ச்சரையும் மேற்கத்திய கல்ச்சரையும் கலந்த கலவையா இருக்கு. ஒரு சின்ன போட் ரைட்டோட அமெரிக்கன் பூங்காக்கு வந்தேன். யோகோஹாமா மாதிரி கடலை ஒட்டி கட்டியிருக்கும் இடம் தான் இது. கடல்சார் அருங்காட்சியகம், கோபே போர்ட் டவர் உள்ளிட்ட நவீன கட்டிடக்கலைகளை இங்க பார்க்கலாம். இதுதான் தி போர்ட் ஆஃப் கோபே டவர். இதை 32 குழாய்கள் வச்சு பின்னின மாதிரி கட்டியிருக்காங்க. ஜப்பான்ல சுசுமி அப்படிங்கிற ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, நம்மளோட உடுக்க மாதிரி. அதை பேஸ் பண்ணி தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. உயரமான பாய்மர கப்பல் போல வடிவமைக்கப்பட்ட ஒரு கட்டிடத்துக்குள்ள தான் நான் போனேன். கோபே நகரத்துக்கும் அந்த கடலுக்கும் உள்ள நெருக்கத்தை சொல்லும் கடல்சார் அருங்காட்சியகம் தான் அது. வெளியே ஒரு வெள்ளை கலர் கட்டிடத்தை பார்த்தோம் இல்லையா, அங்கதான் இப்ப நான் இருக்கேன். இது கோபே மெரிடைம் மியூசியம். இங்க உலகத்துல இருக்கிற எல்லா யூனிக் ஷிப்ஸையும் இங்க மினியேச்சர் செஞ்சு வச்சிருக்காங்க. 1868ல கோபே போர்ட் தொடங்கப்பட்டது. அப்போ முதல்ல வந்த கப்பல் இதுதான். இதோட பெயர் ரோட்னி. கோபே வெளிநாட்டு வர்த்தகத்திற்காக திறக்கப்பட்டு 120ஆம் ஆண்டு நிறைவை குறிக்கும் விதமா திறக்கப்பட்டது தான் இந்த அருங்காட்சியகம். இதுதான் சாண்டா மரியா. 1492ல கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தின கப்பல் தான் இது. இதோட ஃபுல் பார்ட்ஸ் எதுவும் கிடைக்கல, இருந்த பார்ட்ஸை வச்சு மினியேச்சர் பண்ணி இந்த மியூசியம்ல வச்சிருக்காங்க. முதல் தளத்துல கப்பல் கட்டுமானம், உல்லாச கப்பல்கள் மற்றும் நகரத்தில் உள்ள துறைமுக வசதிகள் பற்றி காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இது ரெண்டும் ஜப்பானியர்களால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய ஷிப்ஸ். ஒன்று ஜப்பானையும் அமெரிக்காவையும் கனெக்ட் பண்ணுச்சு, இன்னொன்று ஜப்பானையும் சவுத் அமெரிக்காவையும் கனெக்ட் பண்ணுச்சு. இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிற இந்த 2 கப்பலுமே மின்னல் அடித்து மூழ்கி போயிடுச்சு. ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இப்போ வரைக்கும் கப்பல் துறையில் ஜப்பான் கண்ட முன்னேற்றத்தை பற்றி இங்கே பார்க்கலாம். அந்த பூங்கா பக்கத்திலேயே தரை இடிஞ்ச மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு.
ஜனவரி 17ஆம் தேதி 1995 கோபே நகரம் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்தை கண்டுச்சு. சவுதர்ன் ஜப்பானே அது வரைக்கும் எதிர்பாராத ஒரு நிலநடுக்கம் தான் அது. சுமார் 20 நொடிகள் நீடித்த நில அதிர்வில் 6434 பேர் இறந்து போனாங்க. இதை இங்கே தி கிரேட் ஹன்ஷின் எர்த்குவேக்னு சொல்லுவாங்க. சுமார் 100 பில்லியன் யென் அளவுக்கு சேதம் ஏற்பட்டுச்சான். 40,000த்திற்கும் மேற்பட்டோர் அடிபட்டிருந்தாங்க. 300,000 பேர் தங்கும் இடங்களை விட்டு இடமாற்றப்பட்டாங்க. மேம்பாலங்கள் இடிஞ்சு விழுந்துருச்சு. சாலைகள் 2ஆ பொளந்துருச்சு. பல சமூகங்கள் அழிக்கப்பட்டன. இதிலிருந்து மீண்டு வர கோபே மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னா அது சின்ன வார்த்தை. இந்த கோர விபத்து நடந்து 10 மாசம் கழிச்சோம் மக்கள் பலர் கோபேல இருக்கிற பூங்கா மற்றும் மைதானங்கள்ல கூடாரமிட்டு தங்கியிருந்தாங்களாம். அந்த கொடுமையான சம்பவத்தை கண் முன்னாடி கொண்டு வர மாதிரி அந்த இடம் இருந்துச்சு. அந்த இயற்கை சீற்றத்திலிருந்து முழுசா மீண்டு வர கோபேக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சான். ஜப்பானியர்கள் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி விழ விழ திரும்ப எந்திரிப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த பேரிடரில் சாலைகள் கை கொடுக்கல, ரயில் பாதைகள் சேதமடைஞ்சிருச்சு, விமான தடங்கள் பழுதாயிடுச்சு. கடைசியாக இவங்களுக்கு கை கொடுத்தது இதே இடிஞ்சு போன போர்ட் தான். புலியோட பாய்ச்சல் அதோட பசியை பொறுத்ததுன்னு சொல்லுவாங்க. இது ஜப்பானியர்களுக்கும் பொருந்தும். எவ்வளவு வீழ்ந்தாலும் விவேகத்தோட வேகமா மீண்டும் பாயும் ஜப்பானியர்களோட விடாமுயற்சியை நான் இங்க பார்க்குறேன். Konnichiwa, arigato.